கற்று கரவை கணங்கள் பல கரந்து கற்று கரவை கணங்கள் பல கரந்து செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்தம் போர்க்கொடியே குற்றம் ஒன்றில்லாத கோவலர்தம் போர்க்கொடியே புற்றரவல் குல் புனமயிலே போதர சுற்றத்து தோழிமாரெல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்றுக்கு உறங்கும் பொருளே லொரெம்பாவாய் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். இன்றைக்கு கற்றுக்கரவை கணங்கள் பல கரந்து என்று தொடங்குகின்ற 11வது பாசுரத்தை நாம் அனுபவிக்கப் போகிறோம். பாடலின் பொருளை முதலில் பார்க்கலாம். கன்றுகளுடன் கூடிய கறவை பசுக்களின் கூட்டங்களை உடையவர்களும் பகைவரின் வலிமை கெடும்படி மிக தைரியமாக அவர்கள் இருக்கின்ற இடங்களிலேயே போய் போரிடுபவர்களும் குற்றங்கள் ஏதுமில்லாதவர்களுமாகிய கோபாலர்களின் குலத்தில் பிறந்த பொற்கொடியே, காட்டில் தன்னிச்சையாய் திரியும் மயில் போன்றவளே எழுந்து வா. சுற்றத்தாரும் தோழிகளுமாகிய எல்லாரும் உன் வீட்டு வாசலில் வந்து காத்து கொண்டிருக்கிறோம். கார்மேக கண்ணனின் திருநாமத்தை பாடிக்கொண்டிருக்கிறோம். அப்படியும் அசையாமலும் பேசாமலும் உறங்குகிறாயே, நீ ஏன் இவ்வாறு செய்கிறாய் என்று கேட்கிறார்கள். இப்போது பாசுரத்தின் விளக்க உரையை பார்க்கலாம். இன்றைக்கு ஆண்டாளும் அவள் தோழிகளும் எழுப்புகின்ற பெண் கோவலர்தம் பொற்கொடி. பொற்கொடினா மிக அழகானவள். கோவலர் கோபாலர் இந்த 2 சொற்களுமே இடையர் என்பதைத்தான் குறிக்கும். இந்த பொற்கொடியோட தந்தை நிறைய பசுக்கள், கன்றுகள், எருமைகள் வைத்திருக்கிறார். நந்தகோபனுக்கு நிகரான செல்வத்தை உடையவர். இவரை பற்றித்தான் பாட்டின் முதல் 3 வரிகளில் சொல்கிறா. இங்கே கற்றுன்னு வந்திருக்கிறது கன்றுங்கிற வார்த்தையே தான். எதுக்கு மாற்றப்பட்டிருக்குன்னா கவிதை சுவைக்காக. கீழே வர எல்லா வரியும் செற்றார் குற்றம்னு வர்றதுனால கன்று அப்படிங்கிறத கற்றுன்னு மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கு. கற்றுக்கறவை என்றால் கன்றுகளோடு கூடிய மாடுகள், அவைகளின் கணங்கள் பல. கணங்கள்னா கூட்டங்கள், மாடுகள் பலன்னு சொல்லலை, மாடுகளோட கூட்டங்களே பல பல. நட்சத்திரங்களை எண்ணி விடலாம், இந்த கோவலரோட மாடுகளை எண்ண முடியாது. இங்கு நிறைய கறவைகள் உள்ளன, ஆனால் இவர் ஒருவரே கறந்து விடுவார். இதற்கு என்ன உட்பொருள் அப்படின்னா, கன்றுகளோடு கூடிய கறவை மாடுகள் என்பது எண்ணற்ற ஜீவாத்மாக்களையும் பகவானையும் குறிக்கிறது. முடிவில்லாத
அந்த அளவுக்கு முடிவே இல்லாத அளவுக்கு ஜீவாத்மாக்கள் இருக்கிறது. ஆனால் இவை எல்லாவற்றையும் படைப்பதும் காப்பதும் அழிப்பதும் மோட்சம் அளிப்பதும் பகவான் ஒருவரே. அந்த மீனிங்கை சொல்கிறதுக்காக கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் இந்த கோபாலன் அவரை ஒரு இடையன்னே எடுத்துட்டோம்னா வர்ணாசிரம தர்மத்தை சரியாக செய்கிற ஒரு இடையன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இவர் தன்னோட வேலையான பசுக்களை காப்பாற்றுவது, கறவைகளை காப்பாற்றுவது என்கிற வேலையை சரியாக எந்த தவறும் இல்லாமல் செய்து வருகிறார். அதே போல் ஊருக்கு பொதுவான எதிரிகள் வந்தால் அவர்களோட தர்ம யுத்தம் செய்கிற கடமையையும் செய்து வருகிறார். கர்மங்களை கைங்கரியமாக செய்வதை பற்றி இந்த பாசுரத்தில் ஆண்டாள் சொல்கிறான்னு எடுத்துக்கணும். அந்த கைங்கரியத்தை குற்றமில்லாமல் செய்கிறாள் அப்படின்னு சொல்கிறா பார்த்தேன்னா, அதுதான் நமக்கு க்ளூ கொடுக்கறது. இதை செய்து ஒரு பயனை அடையப் போவதில்லை, இதையெல்லாம் செய்து மோட்சத்தை அடையப் போவதில்லை. இவை யாவும் பகவானுடைய உகப்புக்காக மகிழ்ச்சிக்காக செய்யப்படும் கைங்கரியம். இந்த கோபாலன் சரணாகதி செய்து விட்டார். ஆனால் சரணாகதி செய்தப்புறம் நமக்கு ஒரு சந்தேகம் வரும். எல்லாத்தையும் தான் பகவானுக்கே சரணு கொடுத்துட்டோமே, நீயே எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டோமே, அப்புறம் எதுக்கு நாம் ஏதாவது நம்மளோட கர்மானுஷ்டானங்கள்லாம் செய்யணுமா, நம்மளோட வீட்டு கடமைகள் எல்லாம் செய்யணுமா அப்படின்னா என்ன பதில்? அதுக்கு பிறகும் நிச்சயமாக செய்யணும். கைங்கரியமாக பகவானோட உகப்புக்காகன்னு எந்த காரியத்தையும் செய்யணும். குற்றமில்லாத கைங்கரியம் அதுதான். எதையும் ஆசைப்பட்டு இப்படி செய்யணும் அப்படி செய்யணும், இதனால் இந்த பயன் வேணும்னு செய்யக்கூடாது. ஆனால் கடமைகளை செய்யாமல் இருக்கக்கூடாது. கன்றுகளோடு கூடின கறவை என்பதற்கு என்ன பொருள்? கறவை பால் பொழிவதற்கு கன்று வேண்டும். அர்ஜுனனை கன்றாக வைத்து கொண்டுதானே கிருஷ்ணர் உபனிஷத் சாரத்தை கீதையாக பொழிந்தார். தர்மர் கேள்வி கேட்டுத்தானே பீஷ்மர் சகஸ்ரநாமத்தை பொழிந்தார். இங்கு நிறைய கறவைகள் உள்ளன, ஆனால் ஒரு இடையர், அவரே கறந்து விடுவார். முடியுமா? இதோட உட்பொருள் என்ன? கறவை மாடுகள் சிஷ்யர்களையும் இடையர்கள் ஆச்சாரியர்களையும் குறிக்கின்றன. ஒரு ஆச்சாரியர்தான் பல பல சிஷ்யர்களை உருவாக்குகிறார்கள். 700 சந்நியாசிகள், 12,000 ஸ்ரீ வைஷ்ணவர்கள், எத்தனையோ நாரிமணிகள் சிஷ்யர்கள். இவர்கள் எல்லாருக்கும் சங்கல்ப ரூபமாக, யோக ரூபமாக, தியான ரூபமாக இப்படி ராமானுஜர் ஒருத்தர் தான் உபதேசித்தார். சிஷ்யர்கள் ஆச்சாரியர்கிட்ட பிரார்த்தித்தால் போதும், ஆச்சாரியர்கள் அர்த்தங்களை வள்ளலாக பொழிவார்கள். கற்றுக்கறவை என்பதற்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கிறது. கன்றுகளாக இருக்கும்போதே கறவையாக பாலை பொழியக்கூடியவர்கள், அதாவது இளமையானவர்கள்தான், ஆனால் நல்ல முதிர்ச்சி பெற்றவர்களைப் போல உபதேசம் செய்யக்கூடிய ஆச்சாரியர்கள். இதற்கு பிரகலாதன் சிறந்த உதாரணம். அவன் எவ்வளவு சின்ன வயசில் அவன் குருகுலத்துக்கு போயிருக்கிற போது கூடியிருந்த மற்ற அசுர சிறுவர்களுக்கு எத்தனை அழகாக பகவானை பற்றி சொல்கிறான். நகி அச்சுதம் பிரீணயதக பகு ஆயாசக. அச்சுனதை மகிழ்விப்பது குழந்தைகளே கஷ்டமில்லப்பா, நாமத்தை சொன்னால் போதும். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம்னு ஒரு துளசிதளம் போதும், பக்தியோடு தந்தால் போதும் என்று சொல்லித் தருகிறான் இல்லையா? இந்த கோபாலரை பற்றி சொல்கின்ற 3 வரிகளும் ஆச்சாரியர்கள் மூலமாகத்தான் பகவானை பற்றி தெரிந்து கொண்டு பகவானை அடைய முடியும். உயர்ந்த அர்த்தங்களை சொல்வதற்கு ஆச்சாரியர்களுக்கு நல்ல சிஷ்யர்களும் தேவை. ஆச்சாரியர்களோடு தொடர்பு கொண்டால்தான் நமக்கும் பகவானுக்கும் உள்ள உறவு சம்பந்தம் நமக்கு விளங்கும். இந்த பெண்ணோட தந்தை நந்தகோபருக்கு இணையான செல்வந்தர். இவள் ருக்மிணியை போன்ற பேரழகி. ருக்மிணின்ற சொல்லுக்கே பொன்னால் ஆகிய கொடி என்றுதான் அர்த்தம். ஆக எல்லா விதத்திலும் கண்ணனுக்கு ஏற்றவள். முதல் வரிகளில் 3 வரிகளில் இவளோட தந்தையோட பெருமையை சொல்லி பார்த்தார்கள். ஆனால் அவள் எதுவும் பதில் சொல்லலை. அதனால் அவளோட அழகையே புகழ்ந்து பேசுகிறாள். புற்றில் இருக்கும் பாம்பினை போன்ற அல்குலை உடையவளே, காட்டில் வாழ்கின்ற மயிலை போன்ற அழகுமிக்கவளே என்று கூறுகிறார்கள். இந்த வரிகள் அவளோட அழகை புகழறது மட்டும் இல்லை,
அவளுக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறது. என்னது? பாம்போட இயற்கையான இருப்பிடம்ங்கிறது புற்று, மயிலோட இயற்கையான இருப்பிடம்ங்கிறது காடு. அதுபோல் கிருஷ்ணன் மேலே அன்பு கொண்டு அனுபவத்துக்காக ஏங்குற உனக்கு இயற்கையான இருப்பிடம் பாகவத கோஷ்டி தான். உன்னோட உறவினர்களும் தோழிகளுமான நாங்கள் எல்லாம் உன்னோட வீட்டு முற்றத்துக்கே வந்து குழுமி விட்டோம். எல்லாரும் முகில்வண்ணனோட நாமத்தை பாடுகிறார்கள். நீ வந்து அசையாமலும், அதாவது இங்கே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு இல்லையா, சிற்றாதேன்னு. சிற்றாதேன்னா அசையாமலும், சிற்றாதே. அதுக்கடுத்த சொல் வந்து பேசாதே. நீ மட்டும் ஏன் இப்படி நாங்கள் எல்லாரும் வந்து பாட ஆரம்பித்த பிறகும் ரொம்ப நேரமாக பாடின்னு இருக்கிற போதும் கொஞ்சமும் அசையாமலும் பேசாமலும் இருக்கிறாய்? மேகவண்ணனை பாடும்போது அழகிய மயிலாகிய நீ ஆடி மகிழ எழுந்து வராமல் எதுக்காக தூங்கி கொண்டிருக்கிறாய்? செல்வப்பெண்டாட்டி அப்படின்னு சொல்கிறா அவளை. கிருஷ்ண குணானுபவத்தையே செல்வமாக உடையவளே, கிருஷ்ணனுக்கு பிரியமாவனவளே, அடியார் கூட்டத்துடன் கூடி பெறுகின்ற அனுபவத்தை விட்டுவிட்டு தனியே கிடந்து நீ பெறப்போவது என்ன என்று கேட்க, அந்த கோவலர்தம் பொற்கடி இதோ வந்து விட்டேன் என்று பதில் கூறி இவர்களுடன் சேர்ந்து கொண்டாள்.